வணக்கம் மக்களே. இப்போ உலக அரசியலில் நடக்கிறத பற்றி என்னோடய கண்ணோட்டத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இஸ்ரேல் அவங்க இப்போ எக்ஸாக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோடய கண்ணோட்டம் இதுக்கு யாரும் பொறுப்பு இல்லை. நான் இத்தனை வருஷம் அரசியல் பார்த்து எனக்கு புரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். ஏற்கனவே முதல்ல அவங்க முயற்சி பண்ணது என்னென்னா, குழந்தையின்மை ஃபுட்டில் அடல்ட் பண்ணி குழந்தை பிறக்கிறத குறைக்கணும். இப்போ இந்த ஜல்லிக்கட்டில் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அது. அடுத்து நம்ம எல்லாம் கொஞ்சம் தெளிவாகி நம்ம இயற்கை உணவு, நாட்டு உணவு அப்படிங்கிற மாதிரி போய் நம்ம டீபாப்புலேஷனை வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிட்டோம். அடுத்து அவங்க ட்ரை பண்ணது என்னென்னா, இந்த ஒசாமா பின் லாடன் இது அதுன்னு சொல்லி அந்தந்த ஊரில் ஒரு கலாச்சாரத்தை அவங்களே உருவாக்கி வளர்த்தி சண்டை போடுங்கன்னு சொன்னது. அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. அடுத்து இப்போ ரீசெண்டாக பண்ணது என்னென்னா, ஜெலன்ஸ்கி வச்சு உக்ரைன் ரஷ்யா வார், அது மூலமாக இந்தியா வாங்க, எல்லோரும் வாங்க, சப்போர்ட்டுக்கு வாங்க, அது இதுன்னு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. உலக வார அவங்களால கண்டினியூ பண்ண முடியல. இப்போ என்னென்னா, நானே களத்தில் இறங்குறேன்னு சொல்லிட்டு என்னோடய நாட்டுக்கு பாதுகாப்புக்கு பிரச்சனைன்னு சொல்லி ஈரான்கிற ஒரு நாட்டு மேலே சரியான அடி அடிக்கிறாங்க. இவங்களோட இது திரும்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இவங்களை அவ்வளோ சீக்கிரம் யாருமே த்ரெட்டன் பண்ண முடியாது. அப்படி ஓப்பனாக த்ரெட்டன் பண்ணுறாங்கன்னா இவங்க அவங்கள காலி பண்ணிடலாம். பட் ஸ்டில் சும்மா இருக்கிறவனா, இந்த வடிவில் ஒரு படத்தில் கிட்னி திருடுற ஒரு கதை பார்த்துருப்பீங்களா, நான் சும்மா இருந்தாலும் நீங்கள் எங்கே போனீங்க அப்படிங்கிற மாதிரி. இவனை யாரும் எதுவும் செய்ய முடியாது. பட் இருந்தாலும் வடிவேலு மாதிரி ஈரானை வம்பு கட்டாமல் இழுத்து நீ பாம் வைக்க பார்க்குற, இது அணு ஆயுதம் உருவாக்க பார்க்குறேன்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அவனை பினாமின் அந்த விஜய் நான் சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி அவன் நம்ம ஏன் அணு ஆயுதம் உருவாக்கக்கூடாது, நம்மளை அவன் தடுக்கிறான். அப்போ நம்ம வந்து நம்மளோட விஷயத்தை வாங்கணும். எப்படி உசுப்பேத்தி விடுறவங்கள்ட்ட கம்முன்னு இருக்குன்னு சொல்கிற மாதிரி, எனக்கு இது இல்லை, உனக்கு இது இல்லைடா அப்படின்னு சொன்னால் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஈரானை புஷ் பண்ணி இப்போ என்னென்னா, அண்ணன் தம்பி சண்டை மாதிரி மிட் ஈஸ்ட்டுக்குள்ளாரே சண்டையை பயங்கரமாக மூட்டி விட்டுருக்குறாங்க. இப்போ அதான் நானும் யோசிச்சேன், என்னடா மோடிக்கு சால்வையெல்லாம் போட்டு ஏதோ பயங்கரமாக இஸ்ரேலில் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்தது. ஸோ எல்லாமே முன் நகர்வுகள் தான். பல விதமாக உலகத்தில் தூண்டியோட முயற்சி பண்ணுறாங்க. அதோட முன்னோட்டம் தான் இதுன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, ஆர்டிக் போல் அப்புறம் எல்லா பக்கமும் வந்து பனி உருகுது, குளோபல் வார்மிங் அதிகமாகுது, மக்கள் தொகை இவ்வளோ தேவையில்லை. சுலபமாக எல்லாத்தையும் எப்படி காலி பண்ணுறதுன்ற கண்ணோட்டம் தான் இது.